தூக்கி ஆஃப் பண்ணி கழட்டி விட்டு போய் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. குப்பா கவுண்டர் தெரு மக்கள் நாளே சம மாசு. நீ முதல்ல பேசு நடுவரே. நீங்க என்ன சாதாரண நடுவரங்க? அப்ப நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்து. அது ஆஃப் ஆயில்ல போடுவாங்க. முட்டை தோசையை போடலாம். பேசுங்க முட்டை. கவிதை டைம் இல்ல. உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு எங்க சொல்லுமா? உண்மையிலேயே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிராளிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? மண்டா நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். என்னைய கற்பனை மட்டும் சொல்லாதீங்க நடுவர்களே. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர். அந்த காம்பவுண்ட் வாழ்க்கை அங்கிட்டு வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு நம்ம மஞ்சனாத வந்து சொத்து பத்து தான் வேணும் சொந்த பந்தம் வேணான்னு பேசினார்ல. உண்மையிலே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். சொந்த பந்தம் இல்லைன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இருட்டா போயிரும். அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வச்சுக்கிறோம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதானே நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதானே மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் குடும்பத்துக்கே புருஷன். நான் புருஷன், நீங்க யாரு புருஷன்? அது கொழுதியாடா சொன்ன மாதிரி முன்னிய நீ பேச. ஆனா உண்மையிலே சொந்தம்னா ஒரு அன்புங்க. சொந்தம்னாலே ஒரு பண்பு. சொந்தம்னா ஒரு தெம்பு. அவளை நம்பு வாழ்க்கையில இந்த ஓரமா கிடக்கு கம்பு. அப்படி ஒரு சொந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கு? அப்படி மனநிறைவு மகிழ்ச்சி எல்லாம் தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது கை தட்டுக்கல. மெய் மறந்து போனதால் கை மறந்து போனார்கள். உண்மையிலே நடுவர்களே சொந்த பந்தம் வந்தவன பாத்தீங்களா? அடுத்த பாட்டை நீங்க பாட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன பேச்சுங்க மஞ்சநாதன் வந்து உண்மையிலே ஒரு திருமணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது இப்ப மஞ்சநாதனுக்கெல்லாம் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு பணத்தட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துருப்பாங்களா நடுவர் அவர்களே? அப்படி என் சொந்த பந்தம் அத்தை மாமா மச்சான் அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேனோ பஸ்ஸோ எடுத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்டா தானங்க உறவுகளோட பொண்ணு கொடுப்பாங்க. அவங்கதான் முடிவான பொண்ணே காலி பண்ணி விடுறாளுங்க. நம்ம பொண்ணு பார்க்க பைக்ல போனோம்னா அவன் கார்ல போய் இவன் குடும்பத்துக்கு கொடுக்காதேன்னு சொல்லி விட்டே வந்துடுறானோ எங்க ஊர் பக்கம். உண்மை. என் கல்யாணம் 2000 எனக்கு பொண்ணு பார்க்க எங்க வீட்டு சுமோல 6 பேர் ஏறணும் வண்டியில. ஒருத்தன் சொன்னா போகும்போது ஒத்தப்படையில போகணும். ஒன்னும் 7 இருக்கணும் இல்லாட்டினா 5 இருக்கணும். ஒன்னும் ஏறினவனை ஒருத்தனை கீழே இறக்கு இல்லாட்டினா இன்னொருத்தனை கணக்குல மேல ஏத்தணும். எங்க அப்பாவை பெத்த அப்பத்தா வீட்டுல இருந்துச்சு. கணக்குக்கு ஏத்தோம்னு இந்த கிளவிய வண்டியில ஏத்து அந்த வீட்டுல போய் இறங்கி பொண்ணுக்கு அப்பத்தா ஒரு கிளவி இருந்துச்சு. 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்கன்னு உள்ள போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு 110 பவுன் அப்பவே போடுறோம். 110 பவுனா? எனக்கு வாயை நீ திறக்காது. 110 பவுனையும் கல்யாணம் முடிஞ்சு 24 வருஷமா வீட்டிலே வச்சிருக்க ஒரே ஆள் நான் தான். வீட்லயா? முத்தூட்டில் வச்சிருக்கேன். மினி முத்தூட்டில் கொஞ்சம் மெயின் முத்தூட்டில் கொஞ்சம் வச்சிருக்கேன். பொண்ணு எல்லாம் பேசி முடிச்சுட்டு பொண்ணு தர்றேன்ட்டானவ. மறுபடியும் இந்த கிளவிய வண்டியில ஏற்றி வீட்டில் கொண்டாந்து தான் வண்டியை நிப்பாட்டணும். ஃபோன் பண்ணி உங்களுக்கு பொண்ணு இல்லைன்ட்டாங்க. நம்ம அப்பத்தா தான் இந்த வேலையை செஞ்சு விட்டு வந்துருக்கு. அந்த கிளவிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் பெரிய குடும்பம் பெரிய சனக்கட்டு கப்பலூர் நாட்டிலே நாங்கள் தான் பெரிய இடம் முரட்டு சொத்து இருக்கு. என் பேரே அம்புட்டு சம்பாதிக்கிறான் மகாராசா. என்ன ராத்திரி ஆனால் வீடு தங்க மாட்டான்ட்டு வந்துட்டா கிளவி. பட்டிமன்றம் போகிறோம்னாவில் அவங்க பொண்ணு கொடுத்துருப்பாங்க. இவன் ஏதோ டீக்கல்ட்டி வேலை பார்க்குறான்டான்னு முடிச்சு விட்டது ஒத்த சொந்தம் தான் என் வாழ்க்கையை காலி பண்ணு. ஆனால் உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் மகாலட்சுமி மாதிரி எவ்வளோ அழகா இருக்காங்க பார்த்தீங்களா? இவ்வளோ தூரத்துல உனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏன் எனக்கு மாலை கண்ணு நோயா? சேச்சா பகல்ல உனக்கு பசுமாடு தெரியாது. உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா நாங்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏன் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் ஏன் தெரியுமா? நாங்கள் பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். கட்டுன புருஷன் தான் நமக்கு மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல. கட்டுனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறதும் மேட்சா இல்ல. நாங்க வரல போய்கிட்டே இருப்போம். ஆனா அப்படி சொல்லாதீங்க. நிலையான அன்புக்கு பிரிவில்லை. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை. தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகள் சொந்த பந்தம் இருக்கும்போது வாழ்க்கையில் என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத அழகா மனநிறைவோட பால் வண்ணம் பருவம் சொன்னாங்க. மக்களோட அன்போடும் ஆசியோடும்
40 படத்துக்கு மேலே பாடணும், 100 வயசுக்கு மேலே வாழணும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துறோம். என்னம்மா, நீ எத்தனை வயசு சேர வாழணுமோ உன் புருஷன்ட்ட போய் கேளு. நான் இருக்க வரைக்கும் நீ இருறா மாப்பிள்ள, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது சாதாரண ஊர் கிடையாது, தர்மபுரி. தர்மங்கள் செய்து கொண்டே இருப்பதால் தான் இது தர்மபுரி என்று பெயர் விட்டு மிக பெருமையோடு இருக்கிறது. உண்மையிலே பாருங்க, மஞ்சுநாதன் வந்து வீட்டுல பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, பொண்டாட்டி அதை பண்றா இதை பண்றா, பொண்டாட்டியை பத்தி என்ன பேச்சு? காலையில இருந்து மனைவியை பத்தி என்ன பேச்சு பேசுறீங்க? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறீங்க மனைவியை பார்த்து? என்னைக்காவது எங்க மனைவி பார்த்து காப்பி போய் அவன் யார் கொண்டாட்டின்னு தெரியாம தெரிஞ்சுக்கிட்டீங்க. 1.5 மாசம் ஆச்சு அவன் சுச்சா பாய் போன தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்றேன் சொல்லிவிட்டாயில சொல்லாம குடும்பம் பண்றோம்லங்க. உண்மையிலே பாருங்க, ஒவ்வொரு ஆண்மானுங்க பாதுகாப்பு மனைவி மகள் நாங்க தானங்க சொல்றோம். எப்படி சொல்றேன்? தனியா நீங்க 2 வீலரோ பைக்ல போங்க, காவல்துறை வழி மறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. ஆனா என்ன மாதிரி அழகான மனைவியை பைக்ல வச்சு மரியாதை அழகான இல்ல அகலமான மனைவி, வார்த்தை திருத்தம் தேவை. என்ன மாதிரி மனைவியை பைக்ல பின்னாடி வச்சு கூட்டிட்டு போகும்பொழுது எந்த ஒரு காவல்துறை என்பரும் வழி மறிச்சு நிறுத்துறது இல்ல. அப்ப ஒரு ஆண்மகனுக்கு பாதுகாப்பே மனைவி மகள் நாங்க தானங்க. உண்மை சார். நேற்று நான் பைக்கில் போனேன், தனியாக போனேன். போலீஸ்கார ஐயா நிப்பாட்டிட்டார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு. நான் பட்டிமன்ற நடுவர், உன்னை தாண்டா செக் பண்ணணும், எல்லாத்தையும் எடு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனால் விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறீங்களே, பொண்டாட்டியோட போனால் விட்டுறீங்களே ஏன் சார்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோடு போய்கிட்டு இருக்கான், நம்ம இதுக்கு இன்னொரு கிரகத்தை எடுத்தோம்னா போடான்னு சொல்லணும் போலீஸ்கார் சொன்னார். நான் சொல்லலை, என் பொண்டாட்டியை நேற்று ஏற்றிக்கிட்டு தாண்டா மேம்பாலத்தில் ஏற போகிற வண்டி உருன்னு உருமுது. அவன் இந்த சைஸ் இருப்பான். எதுக்கு வரவன்னு சொல்கிறான், வாத்தியார் என்ன இவ்வளவு லோடி ஏற்றிக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். இவன் உருன்னா வண்டி நகல மாட்டேங்குது, புது வண்டி. ஆனா உண்மையிலே நடுவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் டானு தூங்கி எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல எந்திரிச்சு என் முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த விதி பலன் தான். அப்படியே 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு. கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னத்தான். ஆனா பாட்டு அதை பத்தி நான் கேர் பண்றதுல, நீ கேரே பண்றதுலயே எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடுவாங்க. இதுக்கு என்ன குறைச்சல்? என்ன இருக்கு இங்க குறைச்சல்? கூந்தலை பாத்தீங்களா, பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசமா அது. உண்மையில தங்க குட்டினோன்னா அப்படியே சின்ன அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தா டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமாத்தா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பார்ப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாரு. இதுக்கு பேர் தான் விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட என் குடும்ப சொந்த பந்தம் என்னாலதாங்க விடிய நடுவர்களே. அப்படியா? அப்படிப்பட்ட வாழ்க்கை. இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டைங்க. அந்த சண்டையை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும் குடும்பத்துல. அதானையா உறவு. அதுதானே திருமணத்துக்கு அப்புறம் வர்ற உறவு, சொந்த பந்தம். ஆகவே நடுவர் அவர்களே, மனநிறைவான மகிழ்ச்சி சந்தோஷம் என்னைக்குமே சொத்து பத்தை விட எங்களுடைய சொந்த பந்தங்கள் தான் என்று சொல்லி, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வது தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி, நாம் ஒவ்வொருத்தரும் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமந்து செல்லுமே தவிர இவர்களுடைய சொத்து பத்து தூக்கி செல்லாது என்று சொல்லி, இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சுப்பாட்டு. உண்மையிலேயே தருமபுரி நகரம் குப்பா கவுண்டன் திரு அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நடந்த இந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம். காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக இருந்து ரசிக்கிறீர்கள், அதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய வெற்றி. விழாக்குழு தலைவர்கள்லாம் துவங்கி வச்சுட்டு போயிடுவாங்க, ஆனால் இங்கே இருந்து ரசிக்கிறாங்க. இதுதான் எங்கள் பட்டிமன்றம் கொடுத்து கிடைத்த பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். தீர்ப்பு நான் சரியாக 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அண்ணே 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 ஐயா 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 உட்காருங்க, முடிச்சிடறேன். நிஜ நடுவர் பிச்சை எடுக்க விட்டாதீங்க, ஐயா சொல்லிக்கிட்டே உட்கார்றாரு, ஒன்றுக்கும் விட மாட்டான் போல இருக்கேன். அப்படி கேட்ட கேள்வி என்ன, மனிதன் மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்வதற்கு தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணமா பாசமா? இவங்க என்ன சொல்றாங்க, சொத்து தான் தேவை, பணம் தான் தேவைங்கிறாங்க. இவங்க சொல்றதை பார்க்கும்போது அது சரியாவே தெரியுது, உண்மைதான். பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. பணம் இருந்தா ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ.
பணம் இருந்தால் 1.5 வருஷம் கூட ஒரே கல்யாணத்தை முடிக்கலாம். அம்பானி வீட்டில் நடந்துச்சு. 1.5 வருஷமாக கல்யாணம் பண்ணாங்க அம்பானி வீட்டில் பணம் இருந்ததுனால. ஒன்று சொல்றதுக்குங்க, வாழ்க்கையில் உலக பணக்காரர் வரிசையை அறிவிக்கிறான், உலக பணக்கார நாடுகளை அறிவிக்கிறான். எங்கேயாவது உலக பாசக்கார வரிசையை அறிவிச்சிருக்கானா? உலக பாசக்கார நாடுன்னு எந்த நாடையாவது சொல்றானா? நிம்மதி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதி என்கிற வார்த்தையிலே முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால்தான் ஒரு மனிதன் நிம்மதியாகவே வாழ வேண்டும். இதான் உண்மை. வருமானம் என்ற வார்த்தைக்குள் தான் மானம் என்ற வார்த்தையே அடங்கியிருக்கிறது. மொத்த வருமானத்தோடு இருந்தால் தான் அவன் மானத்தோடவே வாழ முடியும். இதான் சார் உண்மை. இன்னைக்கு உலகமே போட்டுக்கின்ற வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோ செல்வதற்கு ராமநாதபுரத்தை ஆண்ட பாஸ்கர சேதுபதி என்கிற ஒரு மன்னன் பணம் கொடுத்து அனுப்பலன்னு சொன்னா இன்னைக்கு வீரத்துறவி விவேகானந்தர் உலகமே அறியக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருப்பாரா என்றது ஒரு ஐயமாகத்தான் இருக்கிறது. கம்ப ராமாயணத்தை கம்பர் எழுதுவதற்கு சடையப்ப வள்ளல் என்ற ஒரு மனிதன் பணம் கொடுக்கலன்னு சொன்னா இன்னைக்கு கம்ப ராமாயணம் கிடையாது. பணம் தான் சார் வாழ்க்கை. பணம் ஒரு பேர்ல தான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர்ல அந்த பணம் சுத்துது தெரியுமா? அந்த பணத்தை கொண்டு அர்ச்சகத்தை கொடுத்து